ஹாய் அம்மோர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். அம்மோர்சன் ஃபேமிலி காட்ரி எப்படி நம்மால் காட்ரி என்ன ஒரு சுற்று சுற்றுற சுற்றி இன்னும் 2 சுற்று. எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பால் காய்ச்சி சேர்த்துவே பொங்கல் வைக்கிறோம். அப்புறம் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. ஸோ இன்னையிலேருந்து நம்ம வந்து இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ சில ஐட்டங்கள் மட்டும்தான் இருக்குது, அதை வந்து அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி, ஓகே. சாமி கும்பிட்டாச்சே. சரி, ஓகே. நீங்களும் எல்லாரும் சீரும் சிறப்புமாக சாமி கும்பிடுங்க. ஸோ என்னமோ சொல்லிடுமோ, அப்படியே காலையில் அப்படியே பனிக்கு குளிச்சதுக்கு ஒரு மாதிரி அப்படியே இதாக இருக்குது. நன்றி. நான் வைக்க மாட்டேன்ல அண்ணே, விபூதி வைங்க. ஓகே, சாமி நல்லா கும்பிட்டாச்சு. போய் பால் காய்ச்சிட்டு அடுத்து பொங்கல் வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். பசங்க 2 பேரும் மொபைல் பார்த்துட்டு இருக்குதுங்க. அவங்க வந்து லேட்டாக தான் தூங்கி எழுந்திரிச்சாங்க. அந்த வீட்டில் தான் தூங்கணும் இல்லையா. இன்றைக்கி நைட்டு தான் நம்ம இங்கே தூங்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று நைட்டு எங்கள் தூங்கினால அவங்கள வந்து அங்கேயே தூங்க வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ பொங்கல் பாலை காய்ச்சிட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. சரி, ஓகே, வாங்க அப்படியே பொங்கல் வச்சுட்டு அப்படியே பாலை காய்ச்சிட்டு அப்படியே பொங்கல் வைப்போம். ஓகே. கன்ஃபியூஸ் ஆகிறியா? ஒரு மாதிரியா இருக்குது, அப்படியே அப்படியே அப்படி ஒரு மாதிரியா இருக்குது. சரி, ஓகே, வாங்க. இப்போ வந்து பால் காய்ச்சல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே அடுப்பு, ஆனால் வேறு கிச்சன், அதே ஆள். அவ்வளோ. அதுக்கு என்ன பொங்கலுக்கு பொங்கல் புருஷனை மாடி மாற்றுவேன். வைடி ஓகே. அடுப்பை பற்ற வச்சு அதில் தூக்கி வைக்கிறது இல்லையா? இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் பற்ற வச்சு வைடி எருமை வச்சதை தூக்கி இறக்கிட்டு ஏன் தீப்பெட்டியில் வைக்கிற? லைட்ருங்க. லைட்டு பழைய லைட்டு அழுக்காக இருக்கும்ல. ஓ, வீடியோவில் தெரியும்ண்ணா? வீடியோவில் இல்லை, மேக்ஸிமம் பால் காய்ச்சலாம். புது லைட்டு வாங்க முடியாது. அங்கிட்டு இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓஹோ. எங்கள் அம்மா வந்து காலையிலே வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, பாலை வச்சுட்டு போயிடக்கூடாது, பால் பொங்கு வரைக்கும் நல்லா பொங்கணும், அது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அடுப்புக்கிட்டே வந்து ஆளை நிற்க விட்டேன். நானுமே வந்து கூட தான் நிற்கிறேன். சரி, ஓகே, பால் பொங்கட்டும். ஓகேவா, வெயிட் பண்ணுவோம். என்ன குந்தாணி, பால் பொங்கவே மாட்டேங்குதே. வருது இங்கே வருது. தண்ணி ஊற்றிட்டியோ? தண்ணி ஊற்றணுங்க. இவ்வளோ நேரம் ஆகுதே பால் பொங்குறதுக்கு? ஏன்னா இது வந்து 1 லிட்டரு பாத்திரம் போல, 1/2 லிட்டரு ஊற்றினாலே அடியில் இருக்குது. அதனால கொஞ்சம் தண்ணி வந்து பொங்கிருச்சு. வாவ், பொங்குது. எதுவும் பண்ணணுமா? குழவை போடியா? பொங்கலுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லாதீங்க. பொங்கலுக்கு வைக்கல போடலாம். கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. ஓகே, பால் வந்து இனிதே பொங்கியது. அமுத்துடி. அவ்வளோதான், ஆஃப் ஆகிடும். அதுவே ஆஃப் ஆகிடும். ஓகே, தொட்டு கும்பிடுங்க. இங்கே பார்ப்போம். இன்னொரு ரியாக்ஷன் பண்ணு. எப்பா கடவுள் பக்தி. நல்லபடியாக பால் பொங்கிடுச்சு. இனி வந்து எங்கள் வந்து தினசரி வாழ்க்கையை இந்த வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு இல்லை, தினசரி நாட்களை வந்து அன்றாட வந்து எப்படிங்க சொல்கிறது, அதை அன்றாட வாழ்க்கையை இங்கே தான் வந்து அதுக்கப்புறம் வாழ போகிறோம் அவ்வளோதான். ஓகே, பால் நல்லா பொங்கிடுச்சு. ஓகே, ரொம்ப நன்றி. ஏண்டி வைக்க போகிறதுக்கு முன்னாடியும் சாமி வச்சுட்டும் சாமியா? ஆமாங்க, பெரிய வீராங்கனை அனுப்பியோ அப்படி கற்பூரத்தை கையில் பிடிச்சி வைக்கிறியே. நானும் அது மாதிரி வச்சதே ரெடி. அமைதியாக இருங்க. அடுத்து வந்து பால் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து வந்து பொங்கல் வச்சு திரும்பவும் சாமி கும்பிடுவேன். ஓகே, எங்கள் சாமி கும்பிட்டேரு. சரி, ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நல்லபடியாக நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வேண்டிக்கோங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். புது வீட்டில் வந்து பால் காய்ச்சியாச்சு. இதை தனித்தனியாக வச்சுருந்துருக்கலாம். நம்ம பொங்கல் அன்னைக்கே நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னால 2டையுமே சேர்த்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, அதனாலேயும் ஒன்றும் இல்லை. பால் காய்ச்சிட்டு எங்கள் புது வீடு பால் காய்ச்சிக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இன்விடேஷன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம். ஏன்னா இந்த வீட்டுக்கெல்லாம் யாரையும் கூப்பிடலைன்னு எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி பொங்கல் பானையில் வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆளு. மேடம் எப்பம்மா வைமா சீக்கிரம். விசில் அடிக்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. பக்கத்து வீட்டு விசில், நம்ம விசில் இல்லை.
அப்புறம் மஞ்சள் கொடுத்தங்கங்க. மஞ்சள் கொத்துந்தா எடுத்து வந்துருக்கேன் பாரு, மஞ்சள் கொத்து. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்க வைக்கிறதுக்கு எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பொங்க வைக்கிறதுக்கும் ரெடி ஆயாச்சு. ஒருத்தி பொங்க வைக்கிறதுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இதை எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக்குறா தெரியுமா? இதை கட்டுறா 1 மணி நேரம். பூ ஏண்டி இந்த பூவெல்லாம் தேவையாடி? ஏண்டி அது நெருப்பில் வாடி போகுண்டி. எந்த பூங்க? இந்த மேலே இருக்க பூவெல்லாம் பால் காய்ச்சியிலே வச்சுருந்தேன், நீங்கள் அதை கவனிக்கல. ஓகே, பொங்கல் வைக்க வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. எங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி 2 பானை எடுத்திருக்கேன். ஒன்று பெரிய பானை, ஒன்று குட்டி பானை. பெரிய பானையில் வந்து சக்கரை பொங்கல், குட்டி பானையில் வந்து வெண்பொங்கல். ஓகே, இந்த 2 பொங்கலுக்கு தேவையான அரிசி எடுத்து அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்து பொங்கல் பானையில் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன் இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா, இதுதான் எனக்கு வந்து பால் பொங்குறதுக்கான தண்ணி. அதே மாதிரி சின்ன பானையிலையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பாக்கெட் பாலோ இல்லை பசும்பாலோ வாங்கி வந்து நான் செய்ய மாட்டேன். அரிசி களைஞ்ச தண்ணியிலே வந்து பொங்கல் செய்வேன். ஏன்னா அந்த பால் தான் எங்களுக்கு வந்து பொங்கல் பொங்கி வர பாலாக வந்து நினச்சிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய பானை வந்து பொங்கி வந்துடுச்சு. எனக்கு குழவு போடவும் தெரியல, ஏதோ தெரிஞ்ச அளவு குழவு போட்டுட்டு ஃபஸ்ட்டு பானையை வந்து தொட்டி கும்பிட்டுட்டு அதை வந்து அப்படியே சிம்மில் வச்சாச்சு. ஏன்னா சின்ன பானை பொங்குறதுக்காக வெயிட் பண்ணணும். ஏன்னா 2 அரிசி ஒட்டுக்காக தான் போடணும் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து சின்ன பானையும் பொங்கி வந்துச்சு. ஏன்னா சின்ன பானையில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா தண்ணி அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டேன். அதனால் வந்து அந்த பொங்கல் வந்து பால் வந்து வடியாமல் அது பொங்குன மாதிரியே நின்றுச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, 2 பானையும் வந்து ஈவனாக பொங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கு தேவையான அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா சக்கரை பொங்கல் வந்து எல்லோரும் சாப்பிட்றனாடி சக்கரை பொங்கலுக்கு வந்து அரிசி உண்டனவும், வெண்பொங்கல் வந்து அது சாத்திரப்புக்கு செய்கிறனாடி அதில் வந்து அரிசி அளவு கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து வெண்பொங்கல் வந்து சாம்பார் சாதத்துக்கு தான் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். சக்கரை பொங்கல் வந்து காலையில் எல்லாத்துக்குமே. கூடயே பார்த்துக்கோங்க, கடலைப்பருப்பு வந்து வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு கடலைப்பருப்பு வந்து எங்கள் சைடு வந்து பொங்கலுக்கு கடலைப்பருப்பு சேர்ப்போம். அதுவும் இல்லாமல் என் வீட்டுக்காருக்கு வந்து கடலைப்பருப்பு பொங்கல் வந்து ரொம்ப பிடிக்கும். தேவையான கடலைப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி அளவு வந்து பொங்கலுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதே அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. ஏன்னா இப்போ நல்லா கொதியில் தான் வந்து 2 பொங்கலுமே இருக்குது. ஓகே, நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தண்ணி அளவு இதே தண்ணி அளவு போதும். ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி விடவே வேணாம் பார்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கையில் இது நல்லா மெல்ட் ஆகும். இங்கிட்டு வந்து வெண்பொங்கலும் நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது. அரிசி அளவு வந்து அரைப்பதம் வந்துருச்சு. இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து தேவையான இப்போ 2க்கும் ஒரே கண்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் வெல்லம் சேர்க்க போகிறேன். ஏன்னா பொங்கலுக்கு தேவையான அளவு இப்போ 1/4 கிலோ அரிசிங்கிறதுக்கு தேவையான வெல்லம் வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ பொங்கலில் சேர்த்துறேன் பார்த்துக்கோங்க. நல்லா எல்லா வெல்லத்தையும் சேர்த்துட்டு வெல்லம் சேர்த்த பின்னாடி வந்து கண்டிப்பாக அடி பிடிக்கும். ஏன்னா பானை வந்து அவ்வளோ வெயிட் கிடையாது, விஸ்குன்னு இருக்கிறனாடி நல்லா அடி பிடிக்கும். அதனாடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. தண்ணி அளவு இந்த கரெக்டான அளவு இருக்குது. ஏன்னா நல்லா சுண்டி அதாவது அரிசி வந்து நல்லா வெந்த பின்னாடி தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி கரெக்டான பதத்துக்கு வந்து வந்துடும் பார்த்துக்கோங்க. ஓகே, அங்கிட்டு வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. வெண்பொங்கல் வந்து வெந்துருச்சு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு கொஞ்ச நேரம் வச்சா வெண்பொங்கலை இறக்கி வச்சிடலாம். வெண்பொங்கல் வந்து மதியத்துக்கு தான் நான் சாப்பிடுவேன். இப்போ வந்து சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே இறக்கி வச்சுருவோம். ஓகே, வந்து அடி பிடிச்சிட்டே இருக்கிறனாடி வந்து சக்கரை பொங்கலை வந்து அதிகமாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த இடத்த விட்டு எங்கிட்டுமே போக முடியாது. பொங்கலை இறக்குற வரைக்கும் அங்கேயே தான் நிற்க முடியும். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் எப்படியும் ஒரு 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும். இப்போ வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வெண்பொங்கலை இறக்கி வச்சிடலாம். சக்கரை பொங்கலும் தண்ணி எல்லாமே நல்லா சுண்ட வத்திருச்சு. இப்போ வந்து ஒரு 4 ஏலக்காயை எடுத்து சக்கரை பொங்கலில் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வெண்பொங்கலில் வந்து நான் எதுவுமே சேர்க்க கிடையாது. இப்போ வந்து நெய்யை கொஞ்சம் உருக்கி சேர்த்துக்கலாம். ஏன்னா கோயில் பொங்கல் இந்த மாதிரி வச்சோம்னா அது டேரெக்டாகவே முந்திரி நெய் எல்லாமே சேர்த்துருவோம். சரி, இதில் வீட்டில் வைக்கிற நெய்யை உருக்கி கொஞ்சம் காய்ச்சி சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் வந்து முந்திரி வந்து பிள்ளைங்க வந்து விரும்பி கேட்டுச்சுங்க. சஞ்சனா அப்பவும் முந்திரி போட சொல்லி, அதுவும் முழு முந்திரி போட சொல்லி சஞ்சனா கேட்டால் அதுக்காக ஒரு முழு முந்திரி வந்து ஒரு கை அளவு எடுத்துகிட்டு அந்த நெய் நல்லா காஞ்ச பின்னாடி அந்த நெய்யில் வந்து முந்திரியை வந்து சேர்த்துக்கிறேன் பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப நேரம் கூட நான் வெயிட் பண்ண கிடையாது. அது நல்லா கோல்டன் கலர் ஆற அளவுக்கு வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன் பார்த்துக்கிறோங்க முந்திரியை. ஏன்னா உடச்சி சேர்த்தா அது வந்து எங்கிட்டு போகுதுன்னே தெரியலையாமா. அதனாடி முழுசாக சேர்க்க சொல்லி பாப்பா வந்து விரும்பி கேட்டேன். அவளுக்காகவே நான் அந்த முழு முந்திரி தேடி வாங்கினேன் பார்த்துக்கோங்க. நல்லா அதை ஹீட் ஆயிடுச்சு. அந்த முந்திரி வந்து நல்லா வாசம் பார்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இது அப்படியே வந்து பொங்கலில் சேர்த்துக்கிறேன். கரண்டி ஸ்பூன் எதுவுமே போடலை, அப்படியே சேர்த்துக்கிட்டேன். திரும்ப வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன்.
இப்போ நெய் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து திராட்சை வாங்கிட்டு வந்தேன். திராட்சையும் அதே போல் தான், நான் கரண்டியோ எதுவுமே சேர்க்கலை, டைரெக்டாகவே கட் பண்ணி அந்த நெய் உருக்குன அந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. சேர்த்து இதையுமே அப்படி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதையும் வந்து அப்படியே வந்து பொங்கல் பானையில் வந்து சேர்த்தாச்சு. ஏன்னா அப்படி சேர்த்து நம்ம ஸ்பூனு கரண்டி எதுக்கு போட்டு பரண்டிக்கிட்டே அது அந்த எண்ணெய் நெய்யை ஃபுல்லாமே நான் பானையில் தான் ஊற்ற போகிறேன். அதனாடி இதில் பாதி நெய் அதில் பாதி நெய் அப்படி சேர்த்துக்கிட்டேன். நான் வாங்கினது ஒரு 50 கிராம் நெய் தான் வாங்கினேன். அதுலேயும் வந்து நான் பாதி அளவு தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து பொங்கல் பானையை பாருங்களேன், அப்படியே ஏலக்காய், அப்படியே முந்திரி, நெய், திராட்சை, சரியான வாசம் பார்த்துக்கோங்க. பொங்கல் வந்து சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாவது அடி பிடிச்சிரும். ஏன்னா சாப்பிடலாம் இந்த வந்து அடி பிடிச்ச ஸ்மெல் அடிக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த டைம் வந்து பொங்கல் வந்து கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. அதுவும் இல்லாமல் நெய் வந்து கொஞ்சம் அளவு, அதாவது 50 கிராம்லேயே நான் ஒரு 3/4 தான் சேர்த்துருப்பேன். ஏன்னா நெய் அதிகமாக சேர்த்தோம்னாலுமே வேண்டாம், ரொம்ப திகட்டுது அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. சர்க்கரையை பார்த்து அந்த பொங்கலை பார்த்தாலே தெரியுது, வெல்லம் வந்து நல்லா ஒரு இனிப்பு டேஸ்ட்டுக்காகவே நிறையாவே சேர்த்துருக்கேன். ஓகே, பொங்கல் வந்து உண்மையிலே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசம், அதுவும் புது வீட்டில் வந்து வச்ச பொங்கல் வந்து உண்மையிலே ஃபஸ்ட் டைமே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஓகே, இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வச்ச பொங்கல், அதுவும் தை பொங்கலுக்கு வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதுவும் அந்த தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, இதை வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை தூக்கிட்டு போயிட்டு சாமிக்கு வந்து படையலுக்கு எடுத்து வைக்க வேண்டியதான். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலை எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்து வந்து சக்கரை பொங்கலை வச்சுட்டு அடுத்து வெண்பொங்கலையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஓகே, வெண்பொங்கலை வச்ச பின்னாடி அவர் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிட்டார். நான் தான் அவரை கம்பல் பண்ணி சொன்னேன், நீங்கள் இந்த டைம் பூஜை போடுங்க அப்படின்னு. உடனே அவருக்கு பாக்கெட்லேருந்து 120 ரூபாய் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு விளக்கு மட்டும்தான் எடுத்து வச்சோம். மேலே சாமி ஃபோட்டோஸ் எதுவுமே எடுத்து வைக்கலையான்னு பார்த்தீங்கன்னா, அது பூ அலங்காரம்னு வச்சுருந்தேன்னா கீழே எடுத்து வச்சுனாட்டி இது எல்லாமே அப்படியே சதறிடும் அப்படிங்கிறதுக்காக மாதா ஃபோட்டோவை தூக்கி மட்டும் மேலே வச்சுட்டாரு. ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனாட்டி கொஞ்சம் மேலே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாரு. ஓகே, அடுத்து வந்து கற்பூரம் காமிச்சாச்சு, பற்ற வச்சாச்சு. ஓகே, சாமிக்கு தேவையான பொங்கல் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. உண்மையிலே சூப்பராக சாமி கும்பிட்டாரு பார்த்துக்கோங்க. நானே எதிர்பார்க்கல இவர் இந்த அளவுக்கு வந்து பூஜை போடுவார்னு. உண்மையிலே நல்லா பண்ணார். கரும்பு வந்து 3 கரும்பு வாங்கிட்டு வந்தோம். ஓகே, கரும்பு வச்சாச்சு. பொங்கல்னாலே கிழங்கு கரும்பு தான், கிழங்கு மிஸ்ஸிங், கரும்பு மட்டும் வச்சு ஓகே பூஜை போட்டார் பார்த்துக்கோங்க. இப்போ தேங்காயை உடைக்க சொல்லியிருந்தேன். தேங்காயை எடுத்து உடைச்சாருன்னா அருவா இல்லை எங்கள்கிட்ட, உளியில் உடைச்சனாடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சேஃப் வரணும்ல, நம்ம ஏனோ தானே உடைச்சோம் அப்படின்னா அந்த சேஃப்லெஸ்ஸாக ஆயிரும், அந்த ரவுண்ட் சேஃப் வராமல் போயிடும். அதுக்காக நிறுத்தி ரொம்ப பொறுமையாக உடைச்சாரு பார்த்துக்கோங்க. நானும் அப்போயெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஒரு அருவா வாங்கணுங்க வீட்டில், அருவா இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஓகே, தேங்காயும் வந்து மெதுவாக உடைச்சி அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டார் பார்த்துக்கோங்க. ஓகே, சூப்பராக தேங்காயை உடைச்சிட்டு அப்படியே சாமிகிட்ட காமிச்சிட்டு அப்படியே இலையில வச்சிட்டாரு. ஒரு டைம் பூஜைக்கு வந்து சாப்பாடு, சாம்பார் சாதம், இந்த பொரியல் இந்த மாதிரிலாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் வந்து பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் பார்த்துக்கோங்க. ஓகே, அவர் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு அடுத்து வந்து என்னை நீ போய் சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டாரு. உடனே நான் சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. நான் வந்து சாமி கும்பிட்டது என்னுடைய வேண்டுதல் வந்து கடவுள்கிட்ட கேட்குறது ஒன்று தான், என் கணவனுக்கு நல்ல புத்தி கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நல்ல ஒரு ஆயுசை கொடுங்க, என் குடும்பம் வந்து அந்த மாதிரி தான் நான் கடவுள்கிட்ட எப்போவுமே வேண்டுதல்லாம் அது மட்டும்தான் என் வேண்டுதலாகவே இருக்கும். ஓகே, நானும் வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு எனக்கு வேண்டுதல் ப்ரேயர் பண்ணிவிட்டு எனக்கு என்னென்ன சாமிக்கிட்ட கேட்கணுமோ எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஓகே, புது வீடு வந்து பொங்கல் வச்சு ஆரம்பிக்கிறோம், நல்லபடியாக ஆரம்பிக்கணும். ஓகே, பொங்கல் வச்சாச்சு. ஓகே, நாங்கள் வந்து பொங்கலுக்கு அழகாக சாமி கும்பிட்டோம், முடிஞ்சிச்சு. ஏண்டா பிள்ளைகளை காணா, நீங்கள் மட்டும் சாமி கும்பிட்டுடா நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அவங்க வந்து வந்தாங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ காலைல தூங்கி 9-10 மணிக்கு எந்திரிச்சேன். இல்லை இப்போ மணி கம்மி தான், எப்போவுமே 9-10 மணி தான் எந்திரிப்பான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி போல் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதுலேருந்து ரூமில் தான் இருக்காங்க. புது வீட்டிலேருந்து பழைய வீட்டிலேருந்து எந்திரிச்சு வந்து ரூமில் தான் இருக்காங்க, ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ் பண்ணாங்க, ரெஸ்ட் ரூம் போனாங்க, உட்காந்துருக்காங்க. சரி, பிள்ளைங்களுக்காக கொடுக்குறேன். ஓகே, பிள்ளைங்களே வந்து இனிமேல் தான் குளிக்க வைக்கணும். குளிக்க வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் தான் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றணும். அதுக்காக தான் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றாமல் அப்படியே அழுக்காக இருக்காங்க. அதனால தான் சரி ரூம்லேயே இருக்கட்டும், தூக்க கலக்கத்தோடு இருக்காங்க. ஏன்னா அவங்களையும் நம்ம போட்டு ரெடி பண்ணோம்னா இங்கே டைம் ஆயிரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இருக்கட்டும், பிள்ளைங்க தானே, எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம்
அவங்கள வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. சரி ஓகே, நாங்கள் வந்து எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்து இப்படி தான் முடிஞ்சிருச்சு, சந்தோஷமாக முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, அம்மோர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இன்னொரு டைம் வந்து இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, அம்மோர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் சரி, ஸோ வியூவர்ஸா என்னுடைய வியூவர்ஸுக்கும் சரி. உங்கள் வியூவர்ஸா? என்னுடைய வியூவர்ஸ்னா என்னுடைய சேனல் அதில் பாதி பேர் இந்த சேனலில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. இருந்துட்டு போட்டும், அது என்னை லைக் பண்ணியிருக்காங்களா அதுக்காக சொல்கிறேன். என்னை லைக் பண்ண இருக்காங்களா அதுக்காக அவங்களுக்கும் சரி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள், இனிய தமிழர்கள் திருநாள் நல்வாழ்த்துக்கள், இனிய மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே. ஹாப்பி எதுக்கு? எனக்கு ஏன் பர்த்டே? நாளைக்கு உங்கள் பர்த்டே. ஏன் மாட்டுப்பொங்கல்? அப்போ நாளைக்கு உனக்கு பர்த்டே இல்லையா? மாட்டுக்கு மாடை தான் கட்டி வைப்பாங்க, மனசில் எப்படி கட்டி வைப்பாங்க? உங்களுக்கு தாங்க பர்த்டே. அப்போ நீ யாரு? நான் இல்லை, மாட்டுக்காரியா? நான் வந்து ஹியூமன். சரி, நான் அப்புறமா கேமரா ஆஃப் பண்ணிட்டு கலாச்சிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே, பாய். ஓகே, பாய்.